வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலின் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 25,000க்கும் அதிகமான கண்காணிப்பாளர்கள் நியமனம். கிளிநொச்சியில் காணாமல் போன பெண் குழந்தை தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவிப்பு. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 7 விக்கெட்டுகளால் அபார வெற்றி. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலின் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 25,000க்கும் அதிகமான கண்காணிப்பாளர்களை நியமிப்பதற்கு தேர்தல்கள் கண்காணிப்பு குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய 15,000 கண்காணிப்பாளர்களை தாம் நியமிக்க உள்ளதாக பேரவல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜ் தெரிவிக்கின்றார். தேர்தல் காலத்தினை முழுமையாக கண்காணிப்பது, தபால் வாக்களிப்பு தொடர்பான கண்காணிப்பு, தேர்தல் தினத்திற்கான கண்காணிப்பு மற்றும் நடமாடும் சேவைகளின் கண்காணிப்பு என 4 பிரிவினூடாக தமது கண்காணிப்பாளர்கள் செயற்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் தேர்தலின் நிமித்தம் 10,000 கண்காணிப்பாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கெஃபே அமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரி கீர்த்தி தென்னகோன் தெரிவித்தார். திறமை வாய்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்களை நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த உள்ளதாக தேசிய தேர்தல்கள் கண்காணிப்பு மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் ரசங்க ஹரிச்சந்திர குறிப்பிடுகின்றார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் பாராளுமன்றத்திற்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து. நாம் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் சென்று வாக்களிக்கின்றோம். அவர்கள் பகிர்ந்தளிக்கும் இந்த பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான பணம் எங்கிருந்து வந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். அவரது தொழில் என்ன என பாருங்கள். போதைப்பொருள் பணத்தில் பகிர்ந்தளிக்கும் பொருட்களை நாம் பெற்றுக்கொண்டு எமது தெரிவை சரியாக மேற்கொள்கின்றோமா என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாராளுமன்றத்தில் குடுகாரர்கள் இல்லாத, எத்தனோல்காரர்கள் இல்லாத, குண்டர்கள் இல்லாத பாராளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது கட்சி தலைவர்களின் பொறுப்பு. அவ்வாறு முடியாவிடின் குறைந்தபட்சம் நாட்டு மக்களுக்கு அந்த பாடத்தை கற்பிக்க சந்தர்ப்பம் வழங்கினால் போதுமானது. சிறந்த பாராளுமன்றம் உருவாக்கப்படும். தூய்மையானவர்களை போட வேண்டும். கடந்த காலங்களில் ஆசனங்கள் விற்கப்பட்டன. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது வாக்குகளை பெற்றுக்கொண்டு தெரிவானதன் பின்னர் அந்த பதவியை விற்கும் நபர்களுக்கு வாக்களிப்பதா என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். பாராளுமன்ற வரலாற்றில் முதற் தடவையாக 4 அமைச்சர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாடொன்றை திருடினால் அந்த திருடனை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த 2-3 வருடங்கள் செல்லும். திருடர்களை பிடித்து என்ன நடந்தது என மக்கள் கேட்கின்றனர். தற்போது சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு திருடர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்காக 40 ஃபைல்களை அனுப்பியுள்ளோம். திருடர்கள் என்கின்றார்கள், எத்தனோல்காரர்கள் என்கின்றார்கள், அவர்கள் இவர்கள் என தெரிவிக்கின்றனர். நாட்டை விற்று மோசடி செய்தவர்கள் நாட்டை ஆட்சி செய்ய முயற்சிக்கின்றனர். மற்றவர்களை திருடர்கள் என தெரிவித்து முன்னால் ஓடுகின்றனர். அவ்வாறான வேலைகளை செய்கின்றனர். நேர்மையானவர்கள் என்றால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த நாட்டில் வாழும் இளைஞர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் யுகத்தை உருவாக்கி கொடுப்பதே தமது நோக்கம் என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை கட்டுவான பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கட்டுவான ஸ்ரீவிஹாரை அறநிலை பாடசாலைக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் கலந்து கொண்டிருந்தார். எமது வீடுகளில் உள்ள இளைஞர் யுவதிகள் நமது நாட்டின் பெரும்பலமாகும். ஆனால் இன்று இளைஞர்களுக்கு என்ன நடக்கின்றது? வேலைவாய்ப்பின்மை இளைஞர்கள் மத்தியில் காணப்படும் பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக நாங்கள் இளைஞர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய யுகத்தை இலக்காக கொண்டுள்ளோம். 1 மில்லியன் வேலை வாய்ப்புகளை நாட்டில் உருவாக்குவதற்கான திட்டத்தை நாம் ஆரம்பிக்க உள்ளோம். முல்லைத்தீவு அளம்பில் தங்கப்புரம் பகுதியில் பொது காணியை தனியார் ஒருவருக்கு வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று முற்பகல் 9:30 அளவில் ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது. பொது தேவைக்காக காணப்பட்ட 3 ஏக்கர் காணியில் 2 ஏக்கர் காணியை பிரதேச செயலாளர் தனியார் ஒருவருக்கு வழங்கியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். 40 வருட காணியை 4 நிமிஷத்துக்குள்ள அவியல் எடுக்கிறாங்க முடிஞ்சா எழுவேன். சிங்கரவேல் ஏஜியை தந்த காணியை இந்த ஏஜியை என்னண்டு தனிநபருக்கு கொடுப்பேன். நாங்க படிக்காத முன்பள்ளி நாங்க படிச்சது அந்த மாத சங்க காணிக்குள்ள
40 வருடத்துக்கு முதல் சிங்காரவேலு ஏஜியால எங்களுக்கு அரச காணி என்று தரப்பட்டு சர்வோதயம் சிறுவர் பாடசாலை எல்லாம் இயங்கி தான் கொண்டிருந்தது. இப்ப இந்த நாட்டு பிரச்சனையால நாங்கள் இப்படியே போய் வந்து இருந்தா போல ஒரு தனிநபர் தனக்கு அந்த காணியை வேணும் என்று சொல்லி அடாத்தா இவர் தந்த பேர்ல இந்த காணியை எடுக்கிறது நிற்கிறார். அதுக்காண்டி இந்த காணிக்கு அரச தேவைகளுக்காக பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக இந்த காணியை எங்களுக்கு பெற்றுத்தர வேணும் என்று நம்பிக்கையோட நாங்கள் இந்த ஏஜிஓ ஆபீஸுக்கு வந்திருக்கிறோம். அலம்பில் தங்கபுரத்தில் எங்களுக்கு ஒரு நேசரி காணி ஒன்று இருக்குது. நாங்கள் அதில் நேசரி ஊடி அந்த ஹைஸ்கூல்ல தான் இந்த ஆரம்பத்தில் இருந்து படிச்சு கொண்டு வந்த நாங்கள். இப்போ 40 வருடம் ஆகிட்டது. அந்த காணியை இன்னொருவர் வந்திருந்தோண்டு தனக்கு தான் ஆளராக நிற்கிறார். அப்ப இது நியாயமான தீர்ப்போ? எங்கட பிள்ளைகள் நாளைக்கு வந்து எதிர்கால சந்ததிகள் அந்த காணியில அதுகள் அவியன்ற சந்ததிகள் வாழற காணியை இப்படி வந்து அடாத்து பண்ணினால் இது நியாயமா? தங்கபுரம் பகுதி மக்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. குறித்த காணியை பிரதேச செயலாளர் தனியார் ஒருவருக்கு வழங்கியுள்ளதாக மக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு உரிய தீர்வு பெற்றுக் கொடுப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி உருத்திரபுரம் வெள்ளுக்காடு பகுதியில் காணாமல் போன பெண் குழந்தை தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் குறித்து காணாமல் போன குழந்தையின் பெற்றோர் உள்ளிட்ட சிலரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் உண்மையான தகவல்களை அவர்கள் வழங்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். எனினும் சந்தேக நபர்களால் வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் பல மாவட்டங்களில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். எள்ளுக்காடு பகுதியில் உள்ள குளம் ஒன்றிற்கு அருகிலிருந்து கடந்த 21ஆம் தேதி குழந்தை காணாமல் போயுள்ளது. குழந்தையின் சகோதரன் எள்ளுக்காடு பகுதியில் உள்ள குளம் ஒன்றிற்கு குளிக்கச் சென்றபோது குழந்தையை அழைத்துச் சென்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 8 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 5 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளனர். அசுரகிரிய கொடகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கார் ஒன்று வீதியை விட்டு விலகி மதிலில் மோதி விபத்துக்குள்ளாகியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவிக்கின்றார். 32 மற்றும் 24 வயதான இருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஹோமகம வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அசுரகிரிய போலீசார் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையின் இயற்கை வனப்பிற்கு ஆதாரமாக அமையும் கடல் பகுதிகள் மனிதனின் சுயநல தேவைகளுக்காக முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவது முழு நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். திருகோணமலையின் உட்துறைமுக வீதி மற்றும் உவர்மலை வீதி கடற்கரையே இது. இந்த கடற்கரையின் கரையோர பகுதி இவ்வாறு குப்பை கூலங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. கடற்கரைக்கு வருகை தருபவர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வெட்டு போத்தல்களை வீசிவிட்டு செல்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் வீட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் வடிகான்களில் வீசப்படுவதனால் வீட்டுக் கழிவுகள் கடலுடன் சென்று கலப்பதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குப்பையை கொட்டுவதை தவிர்த்து கொண்டும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இக்கரையோரத்தில் குப்பை கொட்டுவதை நீக்கி அதற்குரிய நல் வழியை புரியுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதன் காரணமாக கடற்கரையில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் அழுக்கு நிறைந்த இடமாகவும் காட்சியளிக்கின்றது. கடலின் இயற்கை எழிற்கொஞ்சும் அழகு குன்றுபோன நிலையில் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கடற்கரைக்கு வருகை தரும் உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதில் இந்த பிரதேசத்தில் கூட குப்பையில கொட்டி துர்நாற்றம் வீசுது. இதால இந்த பிரதேசங்களில் கூட பிரயாணிகள் வாரல, உல்லாச பிரயாணிகள் வாராங்க. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இன்று எங்களுடைய துறைமுக பகுதி மிகவும் குப்பை கூலங்களும் வீசுகின்ற பொருட்களும் கழிவுப் பொருட்களும் நிறைந்த ஒரு அசிங்கமான ஏரியாவாக இருக்கின்றது. எங்களுடைய அதிகாரிகளினுடைய கவனக்குறைவும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இயற்கையினை பாதுகாப்போம் என்று கோஷங்கள் மட்டும் எழுப்புவதோடு நின்றுவிடாமல் அதனை செயலிலும் காட்டுவதன் ஊடாக இந்த திருகோணமலை கடற்கரையை எழிற்கொஞ்சும் பிரதேசமாக மாற்ற முடியும் என திருகோணமலை மக்கள் தெரிவிக்கின்றனர். நிலவி வரும் காற்றுடன் கூடிய காலநிலையால் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மற்றும் மத்திய
நாட்டின் மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தறை மாவட்டங்களில் மழை வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கு அதிக அளவில் மழை பெய்யும் என்பதுடன் நாடு பூராகவும் ஓரளவு கடுங்காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்காக காற்று வீசக்கூடும் எனவும், குறிப்பாக மேல் மாகாணத்தை ஆண்டிய பகுதிகளிலும் மத்திய மலைநாட்டிலும் கடற்கரை ஆண்டிய பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.